வேற லெவல் போங்க நண்பர்களே, தாறு மாறு தக்காளி சோறு இருக்கு. இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள பலமான கண்டென்ட் இருக்குது. சாட்டர்டே சண்டே எபிசோட்னாலே நம்ம கொஞ்சம் ஜாலியா தான் இருப்போம். ஏன்னா சேதனை வருவாரு, யாரையா ரோஸ்ட் பண்ணுவாரு, அப்புறம் யாரையா அந்த வீட்டை விட்டு வெளியே தூக்கி போடுவாரு. அந்த வகையில கொஞ்சம் நம்ம ஜாலியா தான் இருப்போம். பட் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் இதுதான் முதல் சாட்டர்டே சண்டே எபிசோட். ஸோ இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தா சண்டே ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் ப்ரோமோலே சேதனங்கிட்ட சண்டே ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? ஆதிரே அவர்கள். ஆதிரே அவர்களுக்கு கொஞ்சம் தலகணம் அதிகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தலகணத்தில் ஒரு மாதிரி தலைகீழன்னு ஆடுறாங்க. இது சரிப்பட்டு வராது. முக்கியமா நீங்க மோதினது யார்கிட்ட தெரியுமில? சேதனங்கிட்ட. சேதனனுக்கு ஒண்ணுனா நாங்க சேதனனே அடிப்போம். நீங்க அப்படி இருக்கும்போது சேதனங்கிட்ட இந்த நக்கல் பேச்சு பேசுறீங்க. ஸோ இந்த ப்ரோமோல கவனிச்சீங்கன்னா சேதனை ஒண்ணுமே சொல்லப்பா. எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்கல்ல, எல்லார் பேரும் தெரிஞ்சுக்கணும்ல. அந்த வகையில் சேதன் என்ன பண்றாங்கன்னா, சரி ஓகேப்பா ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப ஜாலியாக பேசலாம், ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு நீங்கள் யாருன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஸ்கூலில் கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு சார் நான் சபரி சார், சார் நான் விக்ரம் சார்னு சொல்லிட்டு லைனாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆதிரை அவர்கள் மட்டும் எந்திக்கலை. ஓகேவா? எந்திக்காம இப்படியே இருந்துட்டு சார் ஆதிரை சார் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல சேதன் என்ன கேட்குறாங்கன்னா, என்ன ஆதிரை மட்டும் எந்திக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ டக்குன்னு திருப்பி ஆதிரை எந்திரிச்சு சார் நான் ஆதிரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லும் போது சேதனை கேட்கறது என்னன்னா, உங்களுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் எந்திரிச்சாங்கல்ல, எப்படி உங்களுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் எந்திரிச்சாங்கல்ல அப்படிங்கும்போது ஓகே அப்படிங்காங்க. எப்படி உங்களுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் எந்திரிச்சு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது டக்குன்னு ஓகே அப்படிங்காங்க. அப்போ சேதனை ஷாக் ஆகிட்டாரு. என்ன ஓகே? புரியல. என்ன ஓகே? உங்களுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் எந்திரிச்சிருக்காங்க, என்ன பேசுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் நான் நார்மலாக தான் பேசுகிறேன் அப்படிங்காங்க. இது நார்மலா? எப்படி இது நார்மலா? இந்த வீட்டுக்குள்ள உங்களை பத்தி யாரா ஏதாவது சொல்லிட்டாலோ இல்ல நீங்க செய்யற வேலையை பத்தி யாரா ஏதாவது சொல்லிட்டாலோ என்ன சண்டை போடுறீங்க? இல்ல வீட்டுக்குள்ள வேற யாராச்சும் வேலையை தப்பு பண்ணிட்டா கூட நீங்க எவ்வளவு சண்டை போடுறீங்க? அப்படி இருக்கும்போது அந்த மனுஷனுக்கு மரியாதை கொடுக்கணுமா இல்லையாங்க? இப்போ இந்த இடத்துல நீங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். இங்க வந்து நீங்க வேற மாதிரி பார்க்க கூடாது. இது ஒரு ஷோ. உள்ள இருக்க ஒரு பிக் பாஸ், அவர் ஒரு ஹெட்டு. இப்போ உள்ள வந்திருக்க சேதனை அவரும் ஒரு ஹெட்டு. சாட்டர்டே சண்டே அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, அவர் தான் உங்களை ஹோஸ்ட் பண்ணுவார். அவருக்கு நீங்க ஒரு மரியாதை கொடுக்கணும். ஓகேவா? நீங்க எந்திரிச்சு பேசுறது அவருக்கு கொடுக்குற மரியாதை, அவர் இருக்க அந்த பதவிக்கு கொடுக்குற மரியாதை. ஓகேவா? சேதனை அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கொடுக்குற மரியாதை கிடையாது. அவர் இருக்க அந்த பதவி ஹோஸ்ட், அந்த இதுக்கு நீங்க கொடுக்குற மரியாதை அங்க நீங்க கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அந்த ஷோக்குள்ள போனீங்கன்னா அந்த மாதிரி நடத்துக்கணும். அந்த ஷோக்குள்ள போயிட்டு நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன், நீங்க ஒரு டாஸ்க்கு சும்மா வச்சீங்கன்னா அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நீ எந்திக்க சொன்னா நான் எந்திக்க மாட்டேன், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இது ரொம்ப 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 மட்டமான ஒரு வேலை. ஆல்ரெடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒருத்தனும் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேங்கான். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பண்றது ரொம்ப ரொம்ப மட்டமான வேலை. தலகணத்துல தலைகீழ இருந்து ஆடுறாங்க. எனக்கு ஏதோ சீசன் 7 வாட லைட்டா அடிக்குது காய்ஸ். உங்களுக்கு அடிக்குதா? சீசன் 7 வாட அப்படியே கடந்து போகுது. பட் எப்படி கடந்து போகுது, யாரால கடந்து போகுது அப்படின்னா தெரியல. ஓகேவா? அது தெரியல, அதை நம்ம தள்ளி விட்டுருவோம். ஸோ அந்த வகையில் நம்ம சேதனை என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் எந்திரிச்சு லைனா சொல்லியிருக்காங்க, நீங்க மட்டும் ஏன் அதை பிரேக் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேவா? கரெக்ட் தானே? இப்போ எல்லாரும் ஒன்னொன்னு லைனா அப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை தொடர்ந்து அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் எல்லாரும் அந்த ஆளுக்கு மரியாதை கொடுக்கறதா அர்த்தம். அதை விட்டுட்டு நடுவில் இருக்க நான் மட்டும் மரியாதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னா நீ அந்த இடத்துல பிரேக் பண்ற, அந்த விஷயத்தை பிரேக் பண்ற. அப்போ உனக்கு அப்புறம் இருக்க எல்லாருமே லைனா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆதிரேக்காவே உட்கார்ந்து தான் சொல்றாங்க, அப்ப நம்மளும் உட்கார்ந்துருப்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்கார்ந்துருந்து கை காமிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. ஸோ அந்த சபைக்கு நீங்க மரியாதை கொடுக்க மாட்டீங்க. அதை தான் சேதனை கேட்காரு. கேட்டோடனே ஆதிரை என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் பிரேக்லாம் பண்ணல, அது அவங்கவுங்க விருப்பம் சார், அது அவங்களோட இஷ்டம் அப்படிங்காங்க. இது அவங்களோட இஷ்டம். உங்களோட இஷ்டத்துக்கு இருக்கிறதுக்கு அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தீங்களா? இதை தான் சேதனை கேட்காரு. உங்க இஷ்டத்துக்கு இருக்கிறதுக்கு நீங்க இந்த ஷோக்கு வரல, இது அந்த ஷோ கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை எதை மீன் பண்ணி சொல்றாங்க தெரியுமா? நேத்து பிக் பாஸ் ஒன்று சொல்லியிருப்பாரு, அந்த மாஸ்கை போட்டுட்டே சுத்தணும்னு சொல்லிட்டு. பட் மேடம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த மாஸ்கை கழட்டி போட்டுட்டு யார் இஷ்டத்துக்கு என்னால் மாஸ்க் போட முடியாது, நான் தான் தலையாகலே, அவன் தலையாயிட்டான், அப்புறம் நான் எதுக்கு இந்த மாஸ்கை போட்டுருணும்னு சொல்லிட்டு மாஸ்கை கழட்டி கீழே போட்டிருப்பாங்க. இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு தான் சேதன் அந்த இடத்துல வச்சு அடி நடிக்கிறாங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க ப்ரோ, இந்த ஷோக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. உள்ளதான் எடுத்து போட்டிருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஆட்கள்னா உள்ள போயாச்சும் கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும். அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு தண்ணி பழம் எவ்வளோ பரவாயில்லன்னு நினைக்கிறேன். எப்படி தண்ணி பழம் எவ்வளோ பரவாயில்ல எனக்கு தெரிஞ்ச அந்த மனுஷன் பிக் பாஸ் வாய்ஸ் கேட்டாலும் பதறிடுறாரு, சேதனை பக்கத்தில் நின்று ஒரு மாதிரி நடுங்கிறாரு. அந்த மனுஷன் கூட மரியாதை கரெக்டாக கொடுக்குறாரு. பட் இவங்களுக்குலாம் என்னன்னா, நம்ம ஒரு சீரியல் பண்ணியிருக்கோம், நம்ம வெளியே நிறைய பிராண்ட் கூட பண்ணியிருக்கோம், நம்மளாம் அந்த மாதிரி ஆளு, நம்மளாம் மாஸாக இருக்கணும், நம்மளாம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கு இந்த ஷோக்கில் வந்திருக்க முக்கால்வாசி பேருக்கு தெரப்பி தேவை. முக்கால்வாசி இல்லை, முழுசாவே எல்லாருக்கும் தெரப்பி தேவை. எல்லாரையும் வெளியெடுத்து தெரப்பி கொடுத்துட்டு புதுசாக ஒரு 20 பேரை உள்ளத்துக்கு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அறிவே இல்லாமல் ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு அதை வந்து நியாயப்படுத்த பார்க்குறாங்க தெரியுமா? அது ஒரு மட்டமான செயல். எப்படி ஒரு மட்டமான செயல். இதில் நம்ம சேதனை கடைசியாக ஒன்றே ஒன்று தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஷோ அது கிடையாது. இந்த ஷோக்கு நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்களோ அதுபடி தான் நடந்துக்கணும். சரியா? அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை கரெக்டாக கவனிக்க பாருங்க. அது இல்லை இது இல்லை அப்படின்ற மாதிரி கவனிக்க பாருங்கன்னு
சொல்லிட்டு எதையோ மீன் பண்ணி சொல்றாங்க. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சம்பவம் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஆதிரி அவர்களுக்கு சின்ன ரோஸ்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் மேபி சொல்ல முடியாது காய்ஸ். இப்படியே ரோஸ்ட் கொடுத்துட்டு எங்க அண்ணன் அட்வைஸை கொடுத்துட்டு சேவ் பண்ணாலும் பண்ணிடுவார் காய்ஸ். நீங்க தான் ஃபர்ஸ்ட் சேவ் உட்காருங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. நம்ப முடியாது, யாரையுமே நம்ப முடியாது. பட் ஆதிரே ஃபேன்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், என்னதான் அந்த வீட்டுக்குள்ள அவங்க கரெக்டாக பேசினாலும் எல்லாருக்கிட்டையும் கரெக்டாக சண்டை போட்டாலும், நேற்று பிக் பாஸ் சொன்ன அந்த முகமுடியை கலத்துனதாகட்டும், இன்னைக்கு நம்ம சேதனங்கிட்ட மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டதாகட்டும், ரொம்ப 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 தப்பு. ஒரு மட்டமான பிஹேவியர். அவங்க நினச்சிக்கிறாங்க அது ஒரு கெத்து, நம்ம மாசு, நம்ம இப்படி நான் இப்படி தாண்டா, நான் இப்படி தான் இருப்பேன், இது என்னோட ஆட்டிடியூட் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இந்த ஆட்டிடியூட் புண்ணாக்கெல்லாம் வெளியே தான் காமிச்சிக்கணும், இதை உள்ளே காமிக்க கூடாது. இது ஒரு ஷோ, அந்த ஷோக்கு கரெக்டான மரியாதையை கொடுக்கணும். அதை விட்டு நீங்கள் ஒவ்வொருத்தர அப்படி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி லைனாக எல்லாருமே அதே விஷயத்தை தான் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சேதனைக்கு வச்சு செய்ய போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ள நிறைய பேரை செய்ய வேண்டியது, நிறைய பேர். ஏன்னா பிக் பாஸ்க்கு சுத்தமாக மரியாதை கொடுக்க மாட்டேங்காங்க. பிக் பாஸ் அங்கே தவிக்கிறார். ஒரு டாஸ்க்கு கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சரி, புரியாமல் அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு ரூல்ஸை போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பேசுகிறாங்களா மேடம் நம்ம ஆதிரை, அவங்க என்ன பேசுகிறாங்க, சார் அவங்க அது நான் பிரேக் பண்ணல சார், அது அவங்க இஷ்டத்துக்கு பண்ணாங்க, நான் என் இஷ்டத்துக்கு பண்ணேன்னு சொல்கிறாங்களே. அப்போ இந்த வீட்டுக்குள்ள ஒரு ரூல்ஸ் இருக்குங்க. இல்லை அந்த டீலக்ஸ் ரூம்காரங்களுக்கு தான் பவர் இருக்குது, உங்களுக்கு பவர் கிடையாது. யாரு பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு பவர்லாம் கிடையாது. டீலக்ஸ் ரூம் சொல்கிறத நீங்கள் செய்ய தான் செய்யணும். உங்களுக்கு இருக்க பவர், நீங்கள் அந்த விஷயத்தை செய்யாமையோ இல்லை அந்த விஷயத்தை சொதப்பி ஒரு மாதிரி கேம் வேணால் ஆடலாம். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல இருந்துட்டு நீங்கள் இப்படி பண்ணணும், டீலக்ஸ் ரூம் நாங்கள் இதை ஒர்க் பண்ணோம்னா நீங்கள் எங்களுக்கு இப்படி பண்ணணும்னு சொல்லி ஆர்டர் போட முடியாது. அது உங்களுக்கான புது ரூலாக இருக்குது. இன்னைக்கு காலையில் உட்காந்து புதுசாக ரூல்ஸ் எழுதிருக்காங்க. ப்ரோ டீலக்ஸ் ரூமுக்கு நாங்கள் வேலை செய்ய வரணும்னா நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக சாப்பிடணும், இவ்வளோ வேகமாக நடக்கணும், இவ்வளோ வேகமாக முழிக்கணும், இவ்வளவு சீக்கிரமா இங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஹவுஸ்ல உள்ளவங்க ரூல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. யாரு, நம்ம ஆதிரை மேடம். ஸோ எனக்கு புரியுதா, இவங்க வந்து இந்த பிக் பாஸ் வீட்டை மதிக்கவே மாட்டேங்காங்க. அங்க இருக்க ரூல்ஸ் எல்லாம் மதிக்காம இவங்க இஷ்டத்துக்கு ரூல்ஸ் போட்டுக்கிட்டு இவங்க தான் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. இது ரொம்ப மட்டமான செயல். டீலக்ஸ் ரூம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்போல்லாம் அந்த பவரை விட்டு கொடுக்க கூடாது, வச்சு செஞ்சாதான் கரெக்டாக இருக்கும் எனக்கு தோணுது. அண்ட் முக்கியமாக இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்கிறேன், சேதனை உங்களால் முடிஞ்சால் வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு தெரப்பி யாரையா கொஞ்சம் அனுப்பிவிட்டு, தெரப்பிஸ்ட் யாராச்சும் கொஞ்சம் அனுப்பிவிட்டு, வீட்டுக்குள்ள ஒரு 3 பேர் இருக்காங்க, அந்த 3 பேருக்கு உண்மையாக சொல்கிறேன் தெரப்பி தேவைப்படுது. ஏன்னா அந்த 3 பேருமே அவங்க மட்டும் தான் பிக் பாஸ், அவங்க தான் கரெக்டு, மற்ற எல்லாரும் தப்பு நினச்சி சுற்றிட்டு இருக்காங்க, மற்ற எல்லாருமே டாக்ஸிக், மற்ற எல்லாருமே பாம்பு, மற்ற எல்லாருமே பள்ளி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. தயவு செய்து டீம் கொஞ்சம் உள்ளே அனுப்பி அந்த 3 பேரை காப்பாற்ற ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. அது என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ரொம்ப மட்டமாக நடந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ஃபயராக இருக்க போகுது காய்ஸ், ஓகேவா? எல்லாருக்குமே ரோஸ்ட் தான், ரோஸ்ட் கம்மிங், கவலையப்படாதீங்க, எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே பூரா பயிலுமே வயலன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க, பிக் பாஸ்க்கான ரூல்ஸை மீறி வச்சிருக்காங்க. ஸோ டீம் கடுமையான கோவத்தில் இருக்காங்க. நான் காலையில் முதல் வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன், டீம் வச்சு செய்ய போகிறாங்க. முதல் வாரம் இவங்களை ஃப்ரீயாக விட போகிறதே கிடையாது. முதல் வாரம் தானே சரின்னு சொல்லி விட போகிறதே கிடையாது, உங்களை அட்டி நொறுக்க போகிறாங்க. முதல் வாரம் ஃப்ரீயாக விட்டு அடுத்த வாரம் அதுக்கு மேலே இருப்பாங்க ப்ரோ. ஸோ அதனால் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அண்ட் எவிக்ஷன் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நோ எவிக்ஷன் தான் நான் நினைக்கிறேன் காய்ஸ். இப்போ வரது எனக்கு அப்டேட் வந்து நோ எவிக்ஷன் தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம், அது எவிக்ஷனை பற்றி அது அப்டேட் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஆதிரைக்கான இந்த ஆட்டிடியூட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஓகேவா, இல்லை வந்து இது அவங்க விருப்பம் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து இது தப்பு ப்ரோ, இது ஒரு ஷோக்கு வந்திருக்கோம், அவர் ஒரு ஹோஸ்ட்டு, அதுக்கு நம்ம கண்டிப்பாக மரியாதை கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இந்த இடத்துல கமல் சார் இருந்திருந்தா ஆதிரை அவர்கள் இப்படி பண்ணியிருப்பாங்களா? வாய்ப்பே கிடையாது. இந்த இடத்துல கமல் சார் இருந்திருந்தா ஆதிரை அவர்கள் எல்லாரும் எந்த முன்னாடி தலையில எந்திரிச்சு நின்று சார் வணக்கம் சார் ஆதிரை சார்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? இங்கே சேதனை அப்படிங்கும்போது இவங்களுக்குலாம் கொஞ்சம் விளையாட்டாக இருக்குது. பட் சேதனை இதை விட போகிறது கிடையாது, செய்ய போகிறாங்க. இறங்கி சம்பவம் செய்யுங்கண்ணே, நாங்கள் இருக்கோம். அதான் சொல்லிட்டல, உனக்கு ஒன்றுனா ஒன்னே போட்டு அடி அடிப்போனேன், அந்த அளவுக்கு உன் மேலே வெறியில் இருக்கோனே நாங்கள், நீ பாட்டு வச்சு செய்யணும், பார்த்துக்கலாம்.